சாயங்காலத்தில் பஜ்ஜி போண்டா அதெல்லாம் சாப்பிடாம இவ்வளோ பெரிய பீஸா இவ்வளோ பெரிய பீஸா வச்சுன்னு சாப்பிட்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சாயங்காலம் சாப்பாடு மாதிரி அது செய்தால் அப்புறம் வெயிட் எப்படி அது ஃபுல்லாக மைதா. அதனால் அந்த சாயந்தரத்தில் ஒரு ஆப்பிள், ஒரு மாதுளம், ஒரு பப்பாயா, கொய்யாப்பழம் இன்னும் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அது இல்லைன்னா எனக்கு அது பத்தலைன்னு சொல்கிறப்போ சத்து மாவு கஞ்சி நானே பேஷண்ட்ஸ்க்கெலாம் லிஸ்ட்டு கொடுக்குறேன். அதில் சத்து மாவு கஞ்சி எல்லாருக்குமே அது என்னென்ன கலந்துருக்குன்னு தெரியும். அந்த கஞ்சியை கரைச்சி தண்ணியாக ஒரு கிளாஸ் நிறைய குடிச்சிட்டோம்னா ஒரு சின்னதாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். நைட்டு காலையில் இட்லி சாப்பிட்ருந்தா நைட்டு தோசை, இல்லை நைட்டு இட்லி காலையில் தோசை. ஏன்னா தோசை காலையில் பெஸ்ட்டு, இட்லி நைட்டு பெஸ்ட்டு. ஏன்னா தோசை ஒரு 2-3 நிமிஷம் தான் இருக்கும் கல்லில், இட்லி ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும். அதனால் அது நைட்டு சாப்பிட்றது நல்லது. அதுக்கு பைத்தம் பருப்பு தண்ணி சாம்பார், இல்லை ஒரு தண்ணியாக தோரம் பருப்பு சாம்பார், அது மாதிரி ரொம்ப திக்காக ஸ்பைஸியாக இல்லாமல் ரொம்ப இதுவாக இல்லாமல் லிமிட்டாக நைட்டில் எவ்வளோ லிமிட்டாக ஆயில் இல்லாமல் சாப்பிட்றோமோ அவ்வளோ நல்லா தூக்கம் வரும்.